ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜயுடைய பரபரப்பான சனிக்கிழமையாக பரபரப்பான உரையோடு பரபரப்பாக மக்களை சந்திக்கிற அந்த பயணம் இன்னைக்கு குறிப்பாக நாமக்கல் கரூர் பயணம். அதில் நாமக்கல்ல விஜய் பேசிட்டாரு. 17 நிமிடம் மொத்த ஸ்பீச்சு. அந்த 17 நிமிடத்தில் என்ன பேசினார்ன்றது சில பேர் பார்த்துருப்பீங்க. அதனுடைய சாராம்சம் என்ன, இதெல்லாம் மீறி இன்றைக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட விடியற் காலையிலிருந்து அந்த மக்கள் அங்கே நின்றுந்த கூட்டம் 4 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன், 6 மணில நின்றுட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பெண்கள் கூட்டம் அதிகம், குழந்தைகளோடு வந்திருந்தவங்க மிக திரளான பெண்கள் கூட்டம். விஜய் 9:15 மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நாமக்கல்லை நோக்கி வராரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவருடைய வாகனம் ஊர்ந்து நாமக்கல்லுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு 20 நிமிஷத்தை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வழிநடுக்க வழிமுழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன கிராமங்களில் பெண்கள் அதிகமாக அந்த பூரண கும்ப மரியாதையுடன், ஏன்னா மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இதை நம்ம அந்த பரப்புரை காலத்தில் பார்த்துட்டு பூரண கும்ப மரியாதை அதிகமாக அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், அதுவும் குழந்தைங்களோட வந்தவங்க இந்த மரியாதை எல்லாம் ஏற்றுக்கிட்டு விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ட்டு அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் நாமக்கல்ல. அதிகப்படியான பேனர்கள், எங்க திரும்பினாலும் விஜய் பேனர்கள் மொத்தமா இவ்வளவு பேர் இதுக்கு தான் காத்துட்டு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வேனை வழியே விடல. அந்த KS திரையரங்கம் ரொம்ப குறுகலான இடமா தான் இருக்குது. அது ஏன் தொடர்ச்சியா ரொம்ப குறுகலான இடத்தை அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது விஜய் ஒரு பேசினார், நாங்க கேட்கிற அனுமதி வேற, அவங்க கொடுக்குற அனுமதி வேற. உண்மையிலே அந்த அனுமதி அப்புறமா நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் எல்லாத்துக்கும் ஒத்து போறாங்க. விஜய் ஒத்து போறாரு, தாவேக்கவினர் ஒத்து போறாங்க. ஏன்னா எதிர்ப்பு அரசியல் அப்படின்ட்டு எங்களுக்கு பேச்சுல தான் இருக்கும், அதை பத்தி செயல்கள்ல தான் இருக்கும். கண்டி நீங்க என்ன வேணாலும் கட்டுப்பாடு போடுங்க, விதிமுறைகள் கொண்டு வாங்க, என்ன வேணாலும் தடை போடுங்க, பேசுறதுக்கு கூட தடை போடுங்க, அதை பத்தி கவலையே இல்லைன்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறாருன்னு அந்த பேச போகிற இடத்துல அந்த நின்ன வண்டி. குறிப்பா நாமக்கல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு விரிவா பேசுவாரா அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பா நாமக்கல்ல நாம கூட ஏற்கனவே போன வீடியோல பேசியிருந்தோம். முட்டை ஏற்றுமதியில் உலக அளவில் மிகப்பெரிய இடத்தை நாமக்கல் இருக்கு. அது அந்த முட்டைகளை பாதுகாப்பதற்கு, அதை பதனிடுவதற்கு, அதை காப்பதற்கு ஒரு தொழிற்சாலை தேவை. நம்ம சொன்னதுதான் அமெரிக்காவில் முட்டை தட்டுப்பாடு அப்படின்னு எப்பா இந்தியாவில் நாமக்கல்ல இருந்து முட்டை அனுப்பு சொல்லுப்பா அப்படின்ற அளவு காட்சி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பாடி கட்டுறது இந்த லாரிங்களுக்கு, டிம்பர் லாரிங்களுக்கு, பஸ்ஸுங்களுக்கு பாடி கட்டுறதுல இந்தியாவில் மிக பிரபலமான ஒரு இடம் தான் நாமக்கல். இதெல்லாம் தாண்டி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. கரெக்டாக விஜய் இன்னைக்கு பிடிச்சி பேச ஆரம்பித்தார். தமிழன் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது அப்படின் போது எல்லாம் கீழே விஜயகாந்த் கத்துனாங்க. எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் சொன்னது தான். ஆனால் அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான், அவர் தான் நாமக்கல் கவிஞர். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்கவுங்க பாட புத்தகத்தில் இருக்கும். நாமக்கல்லுடைய பிரச்சனைகள், நாமக்கல்லுடைய பெருமைகள் இதெல்லாம் சொன்னவர் நாமக்கல்லில் பெரும் பிரச்சனையாக இப்பொழுது வரைக்கும் பேசப்படக்கூடிய இந்திய அளவில் அதிர்வலை ஏற்படுத்திய பிரச்சனை கிட்னி திருட்டு. அதுதான் விஜய் ஆரம்பிச்சார். திமுகவினருக்கு சொந்தமான ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இருந்து அந்த சம்பவம் நடந்து, ஏற்கனவே திருச்சியில் பேசின அந்த திருச்சியில் பேசுறது திருட்டு. அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் உள்ளது நாமக்கல்ல தான். இந்த கிட்னி திருட்டுக்கான பாதிப்புக்குள்ளானதற்கு காரணம் என்ன அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. இந்த கிட்னி திருட்டுக்கும் கந்து வட்டிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இங்குள்ளவெல்லாம் விசைத்தொழில் தொழிலாளர்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் இந்த வட்டி கூட்டம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வாழ்க்கையை நடத்தணும், வேற என்ன பண்ண, கடன் வாங்கி தான் நடத்த முடியும். வேற எது அடமானம் வச்சு ஒன்றும் பண்ண முடியும் அவங்களால. அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டி கொடுக்குறவங்க போய் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் எந்த மாதிரி அட்டாக்னா கந்து வட்டி. அதுதான் விஜய் சொல்லியிருக்காரு. அந்த கந்து வட்டியினுடைய பாதிப்பினால்தான் இவர்கள் கிட்னியை விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது. இன்னும் கூட விரிவா பேசியிருக்கலாமே. இந்த பிரச்சனை பூதாகரமான பிரச்சனை. இது பிரச்சனையை தாண்டி இந்த திருட்டு, இதை அந்த திருட்டுன்னே சொல்ல மாட்டேன்றாங்க. இதை இன்னும் விரிவா பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போன முறை நாகப்பட்டினம் திருவாரூரிலும் அதிகப்படியாக திமுக அரசை, திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களை, திமுக செய்திருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசும்போது இந்த முறை பாஜகவை கையில் எடுத்துட்டாரு. பாசிச பாஜகவுடன் நாங்கள் எந்த வகையிலும் கூட்டணி கிடையாது, பாஜகவினருடன் கூட்டணி வைத்திருப்பவர்களுடன் நாங்கள் எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு விஜய் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறாப்ல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பல பேர், நான் உட்பட கூட சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம், விஜய் தனித்து நிற்பது அந்த அளவுக்கு பலமா இருக்குமா, விஜய் அதிமுக மாதிரியான கட்சியினுடன் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டா அது மிகப்பெரிய பலமா மாறுமே அப்படின் போது அவங்க தரப்புல, விஜய் தரப்புல, தாவேகா தரப்புல 2026 எலெக்ஷனை நாங்கள்
நேரடியாக அதுவும் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க போகிறோம் என்று பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆட்சி அமைக்க போறேன்றாங்க. அதை தான் சொல்றாரு வந்து ஒரு கட்சி அம்மா அம்மா அம்மான்னு அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் மீது பற்றுள்ளவர்கள்லாம் அந்த கட்சியை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் அட்டாக். அப்போ டிவிகே அதிமுக ஏடிஎம்கே கூட்டணி நகி கிடையாது. இன்னொன்று சொல்றாரு, பாஜக பாசிச பாஜகவை நான் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம், அது எங்களுக்கு ஆகாது. இவங்களாவது நேரடி கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக காரங்க. ஆனால் திமுக குடும்பம் பாஜகவுடன் ஒரு மறைமுக கூட்டணி, மறைமுக தொடர்பில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா விஜய் அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்டா மாதிரி அப்படின்னு. ஏங்க அவங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை விஜய் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. மிக முக்கியமாக அவர்கள் ஒரு கூட்டணியில் தான் இருக்காங்க, அவங்க நிச்சயமா இருக்காங்கன்னு. குறிப்பா அந்த வாக்குறுதிகளுடைய எண் இருக்கு இல்லைங்களா, 66, 140, 26 இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறாரு. அதே போல இந்த சாலைகள் சரியா இருக்குதா, குடிநீர் சரியா கிடைக்குதா, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை தருகிறார்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, முக்கியமா வந்து நல்ல தரமான உணவு கிடைக்குதா, ரேஷன் வந்து சேருதா, என்னையா இது வந்து எல்லாம் இருக்கிற பிரச்சனை தானே, எல்லா அரசியல்வாதியும் தானே பேசிட்டு இருக்காங்க, இதே விஜய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா இது தாங்க அடிப்படையான ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயம். ரேஷன் நல்லா இருக்கணும், நல்ல குடிநீர் கிடைக்கணும், ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இங்க வந்து பாதுகாப்பான ஒரு விஷயத்தை உறுதி செய்யணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட இதை தான் வாக்குறுதியா கொடுப்போம். இது என்ன அடிப்படையான வாக்குறுதி. நாங்க சும்மா வந்து பொய்யா பிறட்டே சொல்ல மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவுக்கு இங்கிருந்து நாங்கள் ஒத்தடி பாதை போடுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். செவ்வாய் கிரகணத்தில் கொண்டு போய் ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், உங்கள் வீட்டுக்குள்ளே ஏரோப்ளான் வந்து போவோம் அப்படின்னு இது மாதிரி அடிச்சு விட மாட்டோம். அதையெல்லாம் அடிச்சு விடுறவங்க யாருன்னா திமுக தான். இப்படி அடிச்சு விட்டதில் எதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க, எங்களுடைய அடிப்படையான வாக்குறுதி, அடிப்படையான தேர்தல் அறிக்கை, அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு நல்ல உணவு, நல்ல குடிநீர், நல்ல காற்று, அதை தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் ஒவ்வொரு பாயிண்டா வச்சுட்டு போறாரு. அது இன்னும் கூட விரிவா பேசலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. வந்து குறிப்பா மத்திய மண்டலம் அவர் விஜய் பேசியாச்சு. மத்திய மண்டலம் திருச்சி, அரியலூர், டெல்டா பகுதி பேசியாச்சு. இப்போ மேற்கு மண்டலம், குறிப்பாக கொங்கு மண்டலம், அதற்குள்ள காலம் எடுத்து வச்சிருக்காரு. பொதுவாகவே வந்து ஒரு பரப்புரையை, ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் 4 மாசம் நெருக்கத்தில் தான், பரபரப்பில் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் 2 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் ட்விட்டர் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக விமர்சிக்கப்பட்ட கட்சி, பனையூரில் கொடியேற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கட்சி, அதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த தலைவர் மீது சொன்ன ஒரு கட்சி, அப்புறம் வந்து எதற்குமே வெளியே வராதவர், பரந்தூர் விமான நிலையத்துக்கு வெளியே வந்தவர், ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வெளியே வந்தவர், எதற்குமே வெளியே வராத ஒரு தலைவர் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி 8 மாதத்திற்கு முன்னே தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடம்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த 8 மாதத்துக்குள்ள அவங்க மறந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, எப்போ அந்த கூட்டம்லாம் வர கூட்டம் பூரா என்னன்னா ரசிகர்களுக்கான கூட்டம், பார்த்து விசில் அடிப்பாங்க, பார்த்து கை தட்டுவாங்கன்னு. இது உண்மையிலே ரசிகர்களுக்கான கூட்டமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தாங்க கூடுவாங்க. ஏன்னா விடிகாலம் 4 மணி 5 மணி 6 மணி பொம்பளைங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் இவங்களாம் வரவாடான்னு சொன்னா கூட நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வெறும் ரசிகரா விஜய் பார்த்துட்டு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிறவங்களாம் பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறாங்க. ஏன் நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்க? 2 கட்சி தான் மாறி மாறி இருக்கணுமா? புதுசா ஒரு கட்சி வரட்டுமே, அந்த கட்சி என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா இவ்வளோ, அதாவது எலெக்ஷனுக்கு மே மாதம் அப்படின்னா 8 மாசத்துக்கு முன்னே ஆரம்பிச்சுட்டாரு பரப்புரையே அப்படின்னா அதுதாங்க விஜய். போகிற இடம் பூரா வந்து இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு, மக்கள் கூட்டம், சாரை சாரையா. இன்னைக்கு அந்த பாத்தீங்கன்னா நாமக்கல்ல உண்மையிலே முட்டையை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது அந்த கூட்டம். வந்து எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது, மிகப்பெரிய கூட்டம். நீங்க திருச்சி ஏர்போர்ட்லயே அவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஏற்கனவே தானே வந்திருக்காருன்னு அவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல முக்கியமான ஒரு விஷயம், அப்படி இது ஃப்ளைட்டு ஏறும்போது ஒரு நிருபர் வந்து ஒரு பேட்டின்றாரு. இன்னும் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் மீடியாவை சந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் வந்து ஒரு சின்ன புன்னகையோட சிரிச்சுட்டு கிளம்பிடுறாப்புல. ஏன்னா மீடியாவை தவிர்த்து நிச்சயமாக அரசியல் பண்ண முடியாது. மீடியாவை கொடுத்தாக வேண்டும் கட்டாயத்திலையும் ஒன்றும் கிடையாது. அது விஜயோட முடிவு தான் அது. ஏன்னா நீங்கள் மீடியாவை கூட மாட்டீங்களா, மீடியாவை வந்து மதிக்க மாட்டேன்றீங்களா, மீடியா முன்னாடி பேசுறதுக்கு உங்களுக்கு பயமா,
நாங்க கேட்கிற கேள்வியெல்லாம் உங்களால எதிர்கொள்ள முடியலையா அப்படின்ற 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஏன் மீடியாக்காரங்க அவங்க வலைதளத்தில் போடுற செய்தி எடுக்கிறீங்க, அவர் போற இது வந்து நீங்க ஏன் காணொலியா போடுறீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அப்போ கண்டென்ட் போட்டா ஓடுது இல்ல, விஜய் பேசினா பரபரப்பாகுது இல்ல, அதனால அவரும் தவிர்த்துட்டு போயிடுறார். கண்டிப்பா ஒரு மீடியாவை சந்திச்சு ஆகணும். அது எப்படியாப்பட்ட சந்திப்புன்னு தெரியல. வந்து எனக்கு தெரிஞ்ச நேஷனல் லெவலில் ஒரு மீடியா சந்திப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தேர்தல் நேரத்தில். இதெல்லாம் மீறி நாமக்கல்ல இன்னும் கூட ஸ்ட்ராங்கா பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். நாமக்கல்ல இங்க இந்த வாட்டி இப்போ நாமக்கல்ல பேசுனதுல திமுக எதிர்ப்பு அரசியலை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு விஜய். விமர்சனங்கள் வந்து அதிகப்படியா பாஜக எதிர்ப்பு அரசியல், நாங்க வந்து அதிமுக கூட ஒரு பொழுதும் கூட்டணி கிடையாதுன்னு வந்து இன்னைக்கு சூரத்தாங்க மாதிரி உடைச்சிட்டாரு. கிடையாது சாமி அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி 2026 டிவிகே விசஸ் டிஎம்கே இதுதானே மக்கள் முன்னாடி இவர் தான் மக்கள் முன்னாடி கேட்கிறார் வந்து. அப்ப 2026 யாரோட ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் முன்னாடி வைக்கிறார். அவங்க எல்லாம் டிவிகே கத்துறாங்க. அந்த அளவுக்கு பலமான ஒரு நம்பிக்கையோடு இருக்காரு விஜய். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனார். அதனுடைய அர்த்தம் எனக்கு என்னன்னு புரியல. வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி என்னவோ நினைச்சேன் நானு, ஆனா இப்பதான் தெரியுது. பாத்துக்கலாமான்னாரு. 3 வாரத்துக்கு என்ன முடிவு பண்ணி 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன முடிவு பண்ணியிருந்தார், 3 வாரத்துக்குள்ள என்ன நடந்தது, பாத்துக்கலாமான்னு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்கேயே மைக்கு மக்கார் பண்ணுச்சு. ஆரம்பத்துல வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேட்டது. அதுக்கும் கடைசியில பதில் சொன்னார் வந்து, இங்கேயும் நமக்கும் மைக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க, இங்கேயும் ஒரு மாதிரி மைக்கு மக்கார் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ரிதம் பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதை பிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த நாமக்கல்லில் உள்ள சில மக்களிடம் சில பத்திரிகையாளர்கள் நாம் விசாரிச்ச போது, எங்க நாமக்கல்லையும் நிறைய பிரச்சனை இருக்குங்க, ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது, ஆளுங்கட்சியோட பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் செய்யலன்னு இருக்குது. இதை விஜய் விரைவா பேசியிருக்கலாமே. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்த மக்களுக்கு வந்து இன்னும் கூட அடிச்சு பேசியிருக்கலாமே விஜய். அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல், அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு இல்லைன்னா வந்து மேற்கு மண்டலத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. அந்த வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக எதிர்ப்பு அரசியலை அங்கு வந்து தொடங்கி இருக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான பகுதி அந்த கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிச்சிட்டார் விஜய். இப்ப கரூருக்கு போயிட்டு இருக்காரு. கரூர்ல தான் முக்கியமா என்ன பேச போகிறார்னு, டாஸ்மார்க் விஷயத்தை பத்தி பேச போறாரா, 10 ரூபாவை பத்தி பேசுறாரா, 30 விழாவை பத்தி பேச போறாரா, ஒட்டு மொத்தமா அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 38 கிலோமீட்டர் கடந்து போகிறார். கரூர் போறதுக்கு இந்த வீடியோ பேசுறதுக்கு இப்பதான் பேசிட்டு இருக்கோம், போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. வந்து அங்கேயும் ஒரு பெரும் மக்கள் வெள்ளம். நீங்க வந்து வெடிகாலம் 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா நாமக்கல்ல, நாங்க நள்ளிரவு 1 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம், எங்க பகுதிக்கு வரட்டும் அப்படின்னு. அங்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை, திரும்ப அது அவருடைய கோட்டை. அந்த கோட்டையிலிருந்து ஒரு செங்கல் கூட நீங்க உருவ முடியாது, வரட்டும், எத்தனை விஜய் வேணாலும் வரட்டும் அப்படின்ற அளவுக்கு அங்கு உள்ளவர்கள் இருக்கும் பொழுது விஜய் கரூரில் என்ன பேச போகிறார், அந்த பேசக்கூடிய விஷயம் நாளை, இன்று இல்லை, ஒரு வாரத்திற்கு எப்படியாப்பட்ட ஒரு பேசு பொருளாக இருக்கும் இந்த மீடியாக்களில் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.